வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மூ. இதுக்கு முன்னாடி vlogலயே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு நம்மளோட பாய் குட்டி பாய் வந்தது வந்து பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு இருக்கான்னு கேக்குறா. சாப்பாடு இருக்காத்த? ஏம்மா? இல்ல இந்த பையனுக்கு வேணும்ல. இல்ல நாங்க இன்னும் பேர் வைக்கல இல்ல. சோ பையனே வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ அதனால அவனுக்கு தயிர் சாதம். மூணாவது பையன் அவங்க அப்ப ஏறினாங்க, இன்னும் தூங்கிட்டே தான் வராங்க, இன்னும் எந்திரிக்கவே இல்ல. நான் கூட போக இது பண்ணி விட்டுருவானோ கழுவ விட்டுருவானோ நினைச்சிட்டு இருந்தேன். கார்ல வேற இல்ல. அது எதுவுமே பண்ணல, சமத்தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து வீட்டுக்கிட்டயுமே வந்து வந்துட்டோம். 5 minutes நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம சிண்டு தேவ் கிட்ட வந்து காட்டி, அவங்க வந்து குட்டி நாயெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட காமிக்கிறது, அதுக்கப்புறம் நாளைக்கு டே அந்த முதல் நாள் வந்து அவங்க கூட எப்படி இருக்க போகுது, அது எல்லாமே வந்து சூப்பரா vlog பார்க்க போறோம். ஸோ அந்த குட்டி பையனோட ஜேர்னியும் வந்து நம்ம மினி vlogலயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. பாருங்க, நல்லா ஃபன்னா ஜாலியா இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம். பாக்க அந்த ஆட்டுக்குட்டி குட்டியா ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, ஆட்டுக்குட்டி ஒயிட்டா இருக்கும்ல, குழந்தை பிறந்தோனே அது மாதிரி இருக்குங்க. ஆனா நாயா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, குட்டியா இருக்கும் போது அழகா இருப்பாங்க. வளர்ந்துட்டா நல்லா இருக்க மாட்டோம். இப்ப நம்மளே பாரு, நம்மளோட குட்டி சின்ன வயசு போட்டாலும் அழகா இருந்திருப்போம். நீங்க வந்து அங்கிள் மாதிரி எனக்கு இப்ப உட்காந்துடுறான். வீட்டுக்கு போலாம்டா, தூங்குடா, தூங்கு. ஸோ அவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்றதும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் சில நேம் யோசிக்க போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்து அவனுக்கு பேர் வச்சிடலாம். ஸோ என்ன பேர் வைக்கலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட். டியூடுன்னு ஒன்று இப்போ நான் யோசிச்சேன், நல்லா இருக்கு. டியூடுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லியோ, எனக்கு லியோன்னு வைக்கணும்னு ஆசை. ஏன்னா அந்த பேர் ஒரு பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு இல்லை, அந்த படம் வந்ததுக்கப்புறம். ஜனநாயகன்னு வைங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, வீட்லயும் கேட்போம். ஏன்னா காஜலுக்கு வந்து பேர் வச்சது எங்க அம்மா தான், காஜல்னு சொல்லிட்டு. அது கோவத்துல சொன்னாங்க, அம்மா என்னம்மா பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கடுப்பு, காஜல் வை அப்படின்னாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வலது காலை எடுத்து வச்சு வரானா? வலது காலு. இந்த கதவை திறந்தோன்னே சிண்டுக்கு சவுண்டு கேட்டு வந்துருவான். யாரோ வராங்க, வாங்க போலாம். அவையோ டாகா? டாக் எங்க? டாக் யார் வாங்க போனா? ஹாய்டா சிண்டு, எங்கடா வர்ற? டாக்கா யாரு? அம்மா சொன்னீங்களாம்மா நீங்க? நான் எப்ப சொன்னேன்? அப்படிலாம் இல்லப்பா, நான் கடைக்கு தான் போயிருந்தேன். நான் எப்ப சொன்னேன் உன்கிட்ட? இல்ல சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் வச்சிருக்கா? இப்பதான் சொன்னேன். சும்மா சமாளிஃபிகேஷனுக்காக நீ இனிமேல் ஃபோன் பார்க்க கூடாது, கரெக்டா சாப்பிட்றணும், சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணா உங்களுக்கு வந்து டாக் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து சொன்னாங்க. அது வந்து ஞாபகமா வச்சுக்கிட்டே கேட்கும். கதவு திறங்க, கதவு திறங்க. போங்க போங்க. அது சும்மா ஸ்நாக்ஸ். ஓடு ஓடு ஓடு, உள்ள 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 வா, உள்ள வா, உள்ள ஓடு 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 ஓடு. அது ஸ்நாக்ஸ்டா, ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம்டா. ஸ்நாக்ஸ் தானே மகிழ்னி? போ மகிழ்னி, நீ எங்க போயிடணும்? அது ஸ்நாக்ஸ்டா, அதுல இல்லடா எதுவுமே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? என்ன தேடுறா பாரு, எப்படி தேட மாட்டாளா? இப்படி அப்படி போயிரு, நீ போயிரு. ஏ அதுல ஒண்ணும் இல்ல, அதுல ஒண்ணும் இல்லடா. தேவ கண்டுபிடிச்சான். எப்படி ஹாப்பியா? விட்டுருங்க, கீழே விட்டுருங்க, கீழே போட்டுறாத. அப்பாயிட்ட காட்டு, போட்டு அப்பாயிட்ட காட்டு. தூக்குனா கடிச்சிரும்.
தேங்க்ஸ்ப்பா. சிண்டு உனக்கு தம்பி தானே அவன்? ஏய் தம்பிடா அது உனக்கு. புளிக்குழம்பு போடலாம். தேவ் மாதிரி உனக்கு அடுத்த தம்பி அவன். ஆமா இவன் தொடணுமாங்க, இவனை விட மாட்டான். நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவன் கழுத்தை பிடிச்சி தூக்குறேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. வா வாடா. ஏய் வாடா. திட்டுனீங்களா? எப்போ கோச்சிட்டே இருக்கு. எந்திரிங்களேன், எந்திரிச்சு அங்கே போங்களேன், உங்கள்கிட்ட வரும். எந்திரிங்களேன், எந்திரிச்சு போங்க, எந்திரிச்சு போங்க, உங்கள்கிட்ட வரும் பாரு. கொடுமை என்னன்னா உங்கள்கிட்ட வராதுடா, அதுக்கு வர தெரியாதுடா. சரி விடுங்க, அவன் தூங்க போறான். அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு தூங்க வைக்கலாம் அவனை, சரியா? அதுலலாம் படுக்க மாட்டான், அவன் வெளியே தான் படுக்க போறான். ஆமாண்டா, அவன் வெளியே தான் இருப்பான், நம்ம உள்ள இருப்போம், சரியா? அவன் கூட விளையாட மட்டும்தான் நீ வெளியே போகணும், சரியாடா? நீங்க சிண்டு, தேவ், மகிழினி 3 பேரும் அதை போட்டு பேன் பார்த்து பிச்சு எடுத்து ஒருத்தன் காலை பிடிங்கிட்டு போயிடுவான் போல, ஒருத்தன் வாழை பிடிங்கிட்டு போயிடுவான் போல, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதும்டா, அந்த ஜீவன் பாவம்டா, விட்டுருங்க, நாளைக்கு விளையாடலாம். சாப்பிட கொடுப்போம், வாங்க சாப்பிடுவேன், அங்கே போங்க சாப்பிட வைங்க. ஆமா சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடிச்சுக்கோடி. குடிச்சுக்கோடி இல்ல குடிச்சுக்கோடா. சீக்கிரமா தேவு. இவனுக்கு என்னன்னா அவங்க 2 பேரும் டாக் வந்து தொடவே விட மாட்டாங்க. அதான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டாக் வந்து இப்போ கியூட்டா சாப்பிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது என்னமா ஞாபகம் வருது, நாங்கள் வந்து கார்ஜெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து செர்லாக் தான் போடணும்னு வந்து சொன்னாங்க. சோறு வந்து அது என்னது 40 days 45 daysக்கு அப்புறம் வைங்கன்னு சொன்னாங்க. அதனால செர்லாக் தான் போடணும். அந்த செர்லாக் ஒரு பவுல்ல வச்சோம், 1 நிமிஷம் கூட ஆகல, ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதுதான். ஆனா இந்த நாய் வந்து நல்லா நீட்டா சாப்பிடுது. என்ன பேர் வைக்கலாம் சிண்டு? என்ன பேர் வைக்கலாம்? சோறு தான். டாகுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பேரு அதுக்கு உனக்கு சிண்டு மிருதினின்னு உனக்கு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி டாகுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதான் ஒரு தேவ் இருக்கான்ல, எழுக்கு இன்னொரு தேவ். சொல்லியா நீ? சொல்லியா நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லியா? விஜய். அப்படிலாம் வைக்க கூடாது, உன்னை பூரா பேரும் வந்து கமெண்ட்ல கிளிக்க போறாங்க. விஜயா உனக்கு உடனே வேமா, இவன் அஜித் ஃபேன் ஆயிடுவான் போல. ஓகே தம்பி, ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டுக்கான நேரம். உங்களுக்கு வந்து ஒரு சாக்கு போட்டு விட சொன்னாங்க, சாக்கு போட்டு விட்டுறலாம், தூங்குங்க. உங்களை நாங்கள் காலையில் சந்திக்கிறோம். குட்டி குட்டி பூச்சியாக இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே நிறையா டாக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் குளிக்கவும் வைக்கலன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம தான் குளிக்க வைக்க போகிறோம். குளிக்க வச்சக்கப்புறம் அந்த பூச்சிலாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாதம் கடிப்பாங்க ரொம்ப. அந்த டைமில் நீங்கள் போட்டு நோண்டிங்கன்னா உங்களையும் கடிச்சு வச்சுருவான். என்ன சிட்டு ஓகேவா? நோண்டக்கூடாது. இப்போ கடிக்கிறான் பார்த்தியா? இப்போ இந்த மாதிரி உன் கையை கடிச்சானா என்ன ஆகும் உனக்கு? கை நான் வாங்கிட்டு வந்தா நீ நோண்டிக்கிட்டே இருந்தா கடிக்க தான் செய்வான். அவனுக்கு இப்போ ஒரே கடுப்பாக இருக்குது. அவனுக்கு இப்போ இதுக்கு எடுத்து தூக்கி எரிஞ்சாலும் எரிஞ்சிருவான் போல. ஏன்னா இவங்க அவனை விடமாட்டுறாங்க, விளையாட விடமாட்டுறாங்க. அவன் கடுப்புலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் என்னடா இங்கே தான்டா இருக்கான், உன் தம்பி தான்டா அவன். கொஞ்ச நேரம் தேவ விளையாட்டும், அப்படி தான்டா விளையாடும் நாய். ஐயோ இவங்க என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க, முடியல. சரி வாங்க நம்ம போய் தூங்கலாம். தூங்கலாம், நீங்கள் தூங்கலாம்னு ஊட்டுவானா? தூங்கலாம். சரி ஓகே. டே தம்பி குட் நைட்ரா, காலைல பார்ப்போம். ஓகே குட் நைட். நீ தூங்கு. இருந்தால் உன்னை பேன் பார்த்து இப்போயே உன்னை ராஜபாளையத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க இவங்க 3 பேரும். என்னடா கவுரு வாடா. எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரி நம்மளும் ராஜபாளையம் டாக் வாங்கியாச்சு, நேட்டிவ் ப்ரீடு. அதனால் ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து தூங்கட்டும், அவருக்கு வந்து ஒரு சாக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் போட்டிக்குள்ளே வச்சு தான் வளர்க்க போகிறீங்கன்னா சாக்கு வச்சு இப்போதைக்கு வைங்க, கொஞ்சம் அளவாக படுத்துப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அவனை குளிக்க வச்சுட்டு நாளைக்கு இன்னும் அவன் இது பண்ணிட்டோம். அவன் இப்போயும் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்டான். அவர் கார்டியன் டாக் தானே, அதனால் இப்போயும் இன்வெஸ்டிகேஷன் இறங்கிட்டார். என்னென்ன இருக்குது, எங்கே என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாமே நோட்டை விட ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு டயர்டாகிட்டு போய் தூங்கட்டும், நம்மளும் போயிட்டு சாப்பிட்டு தூங்குவோம்.
The next day. முதல் வேலையா உங்கள்கிட்ட பயில இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அந்த நாயை நிம்மதியாக தூக்கவே விட மாட்டாங்க. ஆமா ஆமா நீ குளிச்சியே அதை குளிச்ச வச்சோமா வேணாம் குளிக்க வைக்கணும் குளிக்க வைக்கணும். இப்படிதாங்க ட்ரெஸ் பிடிச்சி இழுக்குது. இவனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குச்சு. அது தேவ இரு அப்படின்னு சொல்லி இந்த நாயை வந்து இழுக்கணும் அக்காட்ட இருந்து. அக்காவை சேவ் பண்றாரா அவரு? ஒரு 3 மாசத்துக்கு கூட தான் கடிச்சிட்டு தான் இருப்பான். அதான் ஏதாவது நீங்க விளையாடாத உங்களோட ஆக்சுவலாக காஜல் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் நான் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பிரியா? நைட்லாம் ஒன்றுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். வந்து சாப்பாடு வச்சோம், சாப்பாடு வச்சுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கத்தவே இல்லை, அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். காலையில் தான் ஷண்மு எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் விளையாடணும்னு சொல்லிட்டு அவன் கூட கத்திக்கிட்டே இருந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அடாப்ட் ஆகுறாரு. இப்போவே 3 பேர் இருக்கானுங்க, இன்னும் 2 பேர் சண்டே வர வராங்கம்மா. இந்த 5 பேருக்கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதா எங்களோட பெரிய வேலையாக இருக்க போகுது. யார் வாங்கி கொடுத்தா சிண்டு? தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்பாக்கு நீ. ஏய் என்ன அவங்களா வாங்கி கொடுத்தாங்க? நான் தானே வாங்கி கொடுத்தேன். அப்போ எனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை நீ. ஹக் பண்ணி சொல்லுங்க அக்கி. பிடிச்சிருக்கா? நல்லா வச்சுக்குவியா? தம்பி தானே அவன். ஓகே, ஸோ குட்டி பையனை குளிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு சிலதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். குளிக்க வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா 35 நாள் தான் ஆகுது, ஒரு 40-45 டேஸ் மேலே தான் குளிக்க வைக்கணும். அதனால குளிக்க வைக்க வேணா ஈர துணியை முக்கி கொஞ்சம் தொடச்சி விட்டு லைட்டாக அந்த ஷாம்பு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி விட்ருங்க அப்படின்ற சொல்கிறாங்க. பட் ஆனால் இருக்கிற வெயிலுக்கு நீங்கள் குளிக்க வச்சாலுமே ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் அவன் அதை தாங்குற கெப்பாசிட்டி இன்னும் வந்திருக்காது, தண்ணி எடுத்து ஊற்றுற அளவுக்குலாம் வந்திருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த ஷாம்பு, அப்புறம் வந்து இது வந்து ஆன்டி டிக்ஸ் பவுடர், பூச்சி வரும் கருப்பாக்கலாம் அவன் மேலே கொஞ்சம் நிறையவே இருந்தது. அங்கே நிறைய குட்டியோட இருக்காங்க இல்லையா, கிணல்ல இருக்காங்கன்றப்போ கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ தயிர் சாதம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். டாக்டர்கிட்ட சொன்னேன், அவர் இல்லை ஏதாவது செர்லாக் அந்த மாதிரி கொடுங்க, ஏன்னா தயிரில் வந்து வெறும் ப்ரோபயோட்டிக் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அவனுக்கு ஒரு சத்து வேணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் முட்டையும் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்த முத நாளே 1200 பில்லை போட்டாங்க. லேபுக்கு தான் இந்த மாதிரிலாம் செலவாகுன்னு பார்த்தா இவனுக்கு ஆகுது. என்னமோ நான் குக்கிங் வீடியோ எடுக்கிற மாதிரி எல்லாரும் ரவுண்டு கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மேட்ரு? இல்லை என்ன மேட்ரு? என்ன பிரியாணி போட போறீங்களா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டிக்ஸ் பவுடரை போட்டு விட்டுருவோம். போட்டால் அந்த பூச்சிலாம் வெளியே வந்துடும்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாமிக்கு டிக்ஸ் பவுடர் போடுறோம். அது என்ன பேருங்க? பேர் சொல்லுங்க. பேர் வைக்கணும், எல்லாரும் பேர் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பேர் வைக்கலாம்? விஜயா வெளுத்து போடுவேன். பண்ற நீ ஏண்டா குட்டி பயலே, என்னென்ன செட்டப் பண்றா தெரியுமா? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவன் சீக்கிரம் தண்ணி ஊற்றி விடுங்க. ஃபர்ஸ்ட் டிக் பவுடர் போட்டுருவோம். போடுங்க. டிக் பவுடரை போட்டுட்டு அந்த சீப்பு வச்சு சீவிட்டு நம்ம வந்து குளிக்க வைக்க போறோம். எனக்கு குளிக்க வைக்க தெரியாது. என்னமோ என்னை வேடிக்கை பார்க்க திரும்ப உட்காந்துருக்காங்க. சேம் மேலே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. பரவாயில்லைங்க, நல்லா குளிக்க வைக்கிறீங்க. நீங்களே நீங்கள் குளிக்க வச்சது வெளுத்து போடுவேன் சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்குலாம் நீங்கள் தான் குளிக்க வைக்கணும். ஸோ அவ்வளோதான், குளிச்சாச்சு. என்னங்க 2 மினிட்ஸில் குளிச்சிட்டியா? அவ்வளோதான். அவனை குட்டியாக இருக்கான்ல, இல்லைன்னா ஊற வைக்கலாம். சரி அப்படியே பொட்டு வச்சு லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஆனால் இவன் பையன்டி. லிப்ஸ்டிக் வேணாம், நீ ஜாலியாக வேற ஏதாவது வீட்டில் போய் நிம்மதியாக இருந்திருப்ப. உன்னை மத்தியில் மாட்டி விட்டுருக்கோம் பாரு. நாங்கள் உன்னை பேன் பாத்திரம் வாங்கிடா. நீ வளர்ந்து இவங்களை மிரட்டினதுக்கப்புறம் தானே உனக்கு அடங்குவாங்க. நீ வளர்ந்து வந்து இவங்களை பூரா நீ மிரட்டணும்டா. குலைச்சு இவங்களை மிரட்டணும். இவங்கெல்லாம் பக்கத்துல வரக்கூடாது. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ காஞ்சிருவீங்க ப்ரோ. என் பொண்டாட்டி எனக்கு கூட ஆண்ட்ராய்ட் பண்ணதில்லை ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான். இதுக்கப்புறம் அவன் போயிட்டு குளிச்சதுக்கு வேற நல்லா தூங்க தான் போறான். இவனுங்க கிட்ட இருந்து காப்பாற்றி அவனை தூங்க வைக்க போறான். எடுத்துட்டு வா. நடுங்குதிரி சாக்கில் படுத்துருவான்.
ஓகே ஓகே சரியா ஓகே எல்லாரும் பாய் சொல்லுங்க. சிண்டு பாய் சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அவனுக்கு பேர் வைப்போம். ஓகேயா? எல்லாருமே பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம அதுல இருந்து செலக்ட் பண்ணி பேர் வைப்போம். விடுடா அவனே ஒரு பிளேஸ் தேடி படுத்துறீங்க. ஆமா கதகதப்பா போய் பாப்பா. தொடாத, டிஸ்டர்ப் பண்ணாத வா. விட்டுருங்க. பாய் சொல்லுங்க அவனுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.